வணக்கம். என்னங்க வீடு திறந்து கிடக்குது. மாலா பதறியபடி கத்தினாள். கணவன் செந்தில் பதட்டத்துடன் உள்ளறைக்கு சென்றான். அங்கே அவன் அம்மா வாயில் துணி அடைக்கப்பட்டு கை கால்கள் கட்டப்பட்டு சேரில் இருந்தாள். வேக வேகமாக அவிழ்த்து விட்டான். நடுக்கத்துடன் அம்மா புலம்பினாள். செந்தில், நீங்க போன கொஞ்ச நேரத்துல ஒருத்தன் தண்ணி கேட்டு வந்தான்ப்பா. பாவம், தண்ணி கொடுப்பமேன்னு சமையல் அறைக்கு போனேன். பின்னாலேயே வந்து வாயில துணிய வச்சு அமுக்கி கைய கால கட்டி போட்டுட்டான். என் கழுத்துல போட்டிருந்த சங்கிலிய புடுங்கிட்டு போயிட்டான்ப்பா. மூச்சிறைக்க சொன்னாள் அம்மா. அத்தே, பீரோவில் இருந்த நகை பணம் ஒன்னையும் அவன் தொடலியே? இல்ல மாலா, என் கழுத்துல போட்டிருந்த செயினை மட்டும்தான் அறுத்துட்டு போனான். மாலாவுக்கு அப்பாடா என இருந்தது. மாமியார் போட்டிருந்த நகை எப்படியானாலும் அவருடைய மகளுக்குத்தான் பின்னாளில் போகும். நல்ல வேளையாக என் நகைகள் தப்பிச்சதே என்று சந்தோஷப்பட்டாள். அத்தை, நகை போனா போகுது, உங்க உயிருக்கு ஏதாச்சும் பண்ணாம விட்டுட்டு போனானே அந்த திருடன் என மாமியாருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாள். அதை கேட்ட மாமியாரின் முகத்தில் ஒரு தெளிவு தெரிந்தது. மாலா, நீ நெசமாதான் சொல்றியா? நான் ரொம்பவும் கவலைப்பட்டேன். நீங்க கோயிலுக்கு போனதும் உனக்காக செந்தில் போன வாரம் வாங்கி தந்தானே புது ரெட்டவட செயின், ஆசையா அதை போட்டு பார்க்கலாம்னு எடுத்து போட்டிருந்தேன். அப்போதான் திருடன் வந்தான். நான் போட்டிருந்த உன்னோட ரெட்டவட செயினை தாமா பிடிக்கிட்டு போயிட்டான். மாமியார் சொல்லவும் மாலாவுக்கு தலை சுற்றியது. நன்றி, வணக்கம்.